ஞாயித்துக்கிழமை சன் டிவில துள்ளாத மனம் துள்ளும் போட்டிருந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் பாட்ஷா போட்டு எங்க பையன் அத பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு வந்துட்டு படம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிக் பாஸ் பார்க்க போறோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, படம்லாம் பெரிய இது இல்ல. அந்த டைம்லலாம் அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு என் பையன் கேட்டான். ஒருவேளை ருக்கு வந்து அந்த பாட்டு பாடுனாங்கல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் மறுபடியும் விஜய் ஒரு அறை வந்து இந்த பாட்டு எப்புட்றா உனக்கு தெரியும்? இது என் குட்டி பாட்டாச்சே! அவன்ட்டருந்து நீ திருடிட்டு வந்து நீ ஏமாத்த பார்க்குறியான்னு கேட்டிருந்தா, விஜயோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அந்த கிளைமேக்ஸே மாறி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னான். நான்லாம் அப்படியே யோசிச்சேன். ஏன்டா என்னடா நீங்க எங்கேருந்துடா வர்றீங்க? இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்டின்னேன். அப்புறம் அதே மாரி பாட்ஷாவுல ஆண்டனி சாகா இது ஜெயிலுக்கே போகாம இருந்திருந்தா, அவர் ஆட்டோக்காரர் ஆயிருப்பாரா? அவருக்கு ஒரு லவ்வர் கிடைச்சிருப்பாங்களா? அவங்க தம்பி போலீஸ்காரர். அப்ப ஆண்டனிக்கு தானே அவர் நன்றி சொல்லணும். அப்புறம் எதுக்கு அவர் ஏன் கொல்றாரு? அப்படின்னு. அதாவது இவனுங்க எப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் வெட்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு, ரத்த களரியா தான் இருக்கணுமே தவிர, இங்க எமோஷனலு, சென்டிமென்ட்டுக்கெல்லாம் வேலையே இல்ல. அதனால தான் அந்த படங்கள் வந்து அதிகமா ஓடுறதில்ல. இவனுங்கள பொறுத்தவரைக்கும் 2 குத்துப்பாட்டு, 4 என்னமோ ஒரு பாட்டு, மக்கா மசீட் பப்பா பிசின்னு பாடுறாங்கல்ல, அந்த மாரி ஒரு 2 பாட்டு, 2 வாட்டி 4 பேர தூக்கி போட்டு குத்துறது, ரத்தம், சதை இத பார்க்கணும் போல இருக்கு. அதுதான் இவனுங்கள பொறுத்தவரைக்கும் படமே தவிர, இந்த சென்டிமென்ட்டு, எமோஷனல் அதுல அது வேற என் பையன் வேற கேட்கறான். அப்போ பாட்ஷா சார் வந்து பாம்பேல இருக்கும்போது ஆனந்த்ராஜ்ன்னு ஒருத்தர் வந்து அடிக்கிறாரே, அத வந்து கம்பத்துல கட்டி அடிக்கிறா அவரு குழந்தையா தானே இருந்திருப்பாரு. அப்ப அவர் குழந்தையா தானே இருந்திருப்பாருன்னு, இவனுங்க கேட்ட கேள்விக்கு அந்த டைரக்டர் அவராலயே பதில் சொல்ல முடியாது. அவ்வளோ கேள்வி கேட்கிறானுங்க. நான் நெனச்சேன், இந்த படத்த ஏன் இந்த எருமைங்களுக்கு போடுறானுங்கன்னு இவனுங்களுக்கு இந்த படத்த போடவே கூடாது. இவனுங்களலாம் அடிச்சுக்கிட்டு, குத்திக்கிட்டு நாறுறானுங்க. அந்த படம் தான் கரெக்ட்டு.